அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 7 கவிதை பேழை பகுதியில் விடுதலை திருநாள். எனக்கு பிறந்த நாள் அப்படின்னா நான் மட்டும் தாங்க மகிழ்ச்சியாக இருப்பேன். இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருமண நாள் அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இப்படி குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாள்கள் இருக்கிறது. இதே சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா சமுதாய விழாக்கள் தொடர்பாக அந்த சமுதாயம் மட்டும் மகிழ்ச்சி அடையும். உதாரணமாக மாரிமா பண்டிகை அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற மட்டும் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் இந்தியா முழுக்க மகிழ்ச்சி அடையக்கூடிய நாட்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் விடுதலை திருநாள். இது இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு இன்றியமையாத நாள். இந்த நாளை பற்றி நமக்கு மீரா அவர்கள் எழுதிய பாடல். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் சீவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது, வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கை விலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்கப் போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் என்று மீரா அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். சீவன் உயிர், வையம் உலகம், சத்தியம் உண்மை, சபதம் சூளுரை, ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, மோகித்து விரும்பி என்று பொருள். பாடலின் பொருள்: 300 ஆண்டுகள் நம்ம அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியருடைய இந்த இருண்ட ஆட்சி முடிந்தது அப்படின்றத சொல்லக்கூடிய நாள் தான் இந்த சுதந்திர நாள். உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றி இருந்த இந்த அறியாமை அப்படின்ற உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் தான் இந்த சுதந்திர நாள். அடிமையாய் தவித்துக் கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கையெல்லாம் உடைச்சி பகைவரையெல்லாம் அழிச்சு அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில திலகம் விட்டு இந்தியருக்கு மகிழ்வான ஒரு காட்சியை அளித்த நாள் தான் இந்த சுதந்திர நாள், விடுதலை திருநாள். சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய மனக்கண்ணின் முன் இந்தியாவின் விடியல் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னாருங்க. அந்த கனவு கண்ட அந்த விடியல் தான் இந்த விடுதலை திருநாள் நாள். பகைமை என்னும் அந்த முள்காட்டை அழிச்சு அங்கு விளைந்த அந்த மூங்கில புரட்சி என்னும் புல்லாங்குழல் ஆக்கி மூச்சு காத்தால பூபால இசைப்பாடும் இனிய நாள் இந்த விடுதலை திருநாள். இன்பம் தரும் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம்முடைய தாய்நாட்டை நாம இந்த தமிழால வணங்குவோம் என்று மீரா அவர்கள் எழுதியிருக்கிறார். மீரா நூல்வெளி மீ ராஜேந்திரன் என்னும் இயற்பெயரை உடைய மீரா. அவருடைய பெயரில் இருந்து தலைப்பெழுத்துடன் முதல் எழுத்தையும் சேர்த்து மீரா என தன்னுடைய பெயரை வைத்துக் கொண்டார். இவர் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். இவர் அன்னம் விடுத்துவது என்னும் இதழை நடத்தியவர். ஊசிகள், குக்கு, 3 6 வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் அப்படின்ற நூலிலிருந்து தான் நமக்கு இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளி.